கொள்ளு சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு ஆளாக்கு கொள்ளு, ஒரு ஆளாக்கு சாமரிசி டயட்டுக்கு ரெண்டையும் சேர்த்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். கொள்ளு சாமரிசி இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன், ஒரு 2 hours ஊற வச்சுட்டு உப்பு போட்டிருக்கிறேன். விசில் போட்டு ஒரு 3 விசில் 4 விசில், ஏன்னா கொள்ளு வேகணும் இல்லைங்களா, 3-4 விசில் கண்டினியூஸாக வந்தோடனே அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு 2 விசில் 6 விசில் விடுங்களேன். தண்ணி வந்து இதுக்கு வந்து 2 டம்ளர் ஊற்றிருக்கேன்ல, இதில் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறோன்னா 6 டம்ளர் இல்லைன்னா 8 டம்ளர் கூட போடலாம். அது அவங்க, நான் வந்து இப்போ 8 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு குழக்கலான்னு வேணும், அதுக்காக. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா, சாதம் மாதிரி சாப்பிட்ணுன்னா இதுக்கு வந்து கடலக்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு செய்வேன். தொட்டுட்டு இது மத்தியானம் சாப்பிட்றேன். கடலக்காவும் ஒரு டயட்டு, அதனால் இது தொட்டுட்டு சாப்பிடலாம் மத்தியானத்துக்கு. இங்கே பாருங்கள், கொள்ளு சாதம் எவ்வளோ தண்ணியாக ஊற்றுனேன்னு சொன்னேன், அப்போ கூட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொள்ளெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெந்திருக்கு நல்லா. இது பாருங்கள் சட்னி, கடலக்காய் சட்னி. கடலக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய் எல்லாம் போட்டு தண்ணி மாதிரி வைக்கணும். இது தண்ணி குழம்பு மாதிரி வைக்கணும். அதாவது கடலக்காவை அப்படியே மேலாக ஊற்றிக்கணும். வச்சுட்டு அப்படியே சூடாக இருக்குது, கையில் வைக்க முடியல, அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு லஞ்ச் இதுதான்.